ஹாய், வெல்கம் டு ஏஎஸ்பி ஆர்மி யூடியூப் சேனல். நான் உங்களில் ஒருவன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சிங்கப்பெண் திட்டம் புஸ்வானமா இல்ல பூகம்பமான்ட்டு. இதுக்கெல்லாம் முன்னாடி இதோட ஆணிவேர்ல இருந்து பார்ப்போம். ரொம்ப ஆணிவேர் வேணா லாஸ்ட் 10 வருஷத்துல இருந்து பார்ப்போம். அம்மா ஆட்சிக்கு வந்த பிறகு அம்மா பேட்ரான்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதுல இருந்த போலீஸையே பாதி பேர் இதுல டிவைட் பண்ணி போட்டு அம்மா பேட்ரான்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. அது காலப்போக்குல மறைஞ்சே போச்சு. அடுத்தது ஆட்சிக்கு வந்தது யாரு? நம்ம மாமன்னன் சிஎம் ஸ்டாலின், முன்னாள் சிஎம் ஸ்டாலின். அவர் எதுல மாமன்னன்ட்டு நீங்களே யோசிச்சுங்க. அவரு ஒன்னத்தையும் பண்ணல பெண்களுக்காக. என்ன பண்ணல? ஒன்னத்தையுமே பண்ணல. அதனாலதான் குற்றங்கள் பெண்களுக்கு அதிகமா ஆரம்பிச்சிச்சு, எதிரா ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு வரைக்கும் அது கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இப்ப தளபதி விஜய் வந்த பிறகு சிங்கப்பெண் திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அவரு பிரச்சாரத்திலேயே சொன்னாரு, அதை இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அது எப்படி இருக்குன்றதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சிங்கப்பெண் திட்டத்தை வச்சு நிறைய கான்ட்ரவர்சி. இந்த சிங்கப்பெண் திட்டம் என்ன பண்ணிடுவாங்க, என்ன கிழிச்சிருவாங்க, இவங்க பண்ணாததை இவங்க என்ன செஞ்சிருவாங்கன்ட்டு. ஆனா இனாகிரேஷன் வரைக்கும் இது வேற, இனாகிரேஷனுக்கு அப்புறம் இது வேற. இப்ப சிங்கம் பாய ஆரம்பிச்சிருச்சு. பாக்கணுமா? பாரு. சிங்கப்பெண்கள் திட்டம் நேற்று ஆரம்பிச்ச நிலையில இன்னைக்கு திருவண்ணாமலையில இருக்க ஒரு கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வாசல்ல சிங்கப்பெண்கள் பாதுகாப்புக்காக நின்னாங்க. இதை பார்த்த ஸ்டூடெண்ட்ஸும் மக்களும் ரொம்ப நெகிழ்ச்சியா சந்தோஷமா இருந்தாங்க. இப்படி ஒரு திட்டம் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்கூல்லயும், அதாவது கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல பாதுகாப்புக்காக சிங்கப்பெண்கள் நிறுத்தப்படுவாங்க. எல்லா இடத்துலையும் கண்காணிப்பாங்க. இது சாதாரண விஷயம் இல்லைங்க. இது ஒரு தமிழ்நாட்டில் புதிய விஷயம். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இது வரைக்கும் நம்ம தமிழ்நாடு பார்த்திருக்காது. இதுதான் முதல் முறையா இத்தனை வருஷம் ஆட்சியில நம்ம ஒரு புதுமையான ஒரு விஷயத்த பார்க்குறோம். இது கண்டினியூ ஆச்சுன்னா எந்த இடத்துலையும் குற்றங்கள் கம்மியாகும், கண்டிப்பா கம்மியாகும். ஏன்னா போலீஸை பார்த்தாலே கிரிமினல்ஸ் ஓட தான் செய்வாங்க. அந்த ஓட்டம் நிக்கவே நிக்காது. ஏன்னா சிங்கப்பெண்கள் விடவே மாட்டாங்க நிக்கிறதுக்கு. அந்த அளவுக்கு பாதுகாப்பு வெறித்தனமா இருக்கும். அதுவும் நவீன முறையில வேற லெவல்ல இப்ப பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி சிங்கப்பெண் திட்டத்தை வாய்க்கு வந்த மாதிரி பேசினவங்க எல்லாம் இன்னைக்கு வாயை மூடிட்டு தான் கேட்டாகணும். ஏன்னா தளபதி விஜய் அந்த மாதிரி ஒரு செய்கை பண்ணிட்டாரு. இப்போ ஸ்கூல் ஸ்டார்டிங் டைம்லயும் எண்ட் டைம்லயும் போலீஸ் 24 மணி நேரமும் அவங்கள பாதுகாக்கிறாங்க. அதாவது இதனால என்ன பிரச்சனை குறையும் பாத்தீங்கன்னா, போலீஸா பார்த்தா தானா விலகி ஓடிடுவாங்க. நடக்கிற பிரச்சனையும் நடக்காம கண்டிப்பா இருக்கும். இதுக்கு 100% உத்தரவாதம். இது இதோட முடியல. காலேஜ் வாசல் சிங்கப்பெண்கள் அவங்க வேட்டையை ஆரம்பிச்சிட்டாங்க. காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்க, சின்ன பசங்க வரைக்கும் எல்லார்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறாங்க. என்ன பிரச்சனை இருக்கான்னு கேட்குறாங்க. அவங்களோட வேட்டை ஆரம்பமாயிடுச்சு. அதுவும் நவீன முறையில் ட்ரோன், ஜீப்ல கேமரா வரைக்கும் ஸ்பெசிலிட்டி வந்துடுச்சு. அவங்க பஸ்ஸஸ்குள்ளேயும் சரி வெளியும் சரி ஒரு இடத்தையும் மிச்சம் விடாம எல்லா இடத்துலையும் அலசி ஆராய்ஞ்சுக்கிட்டே இருக்காங்க. பாதுகாப்பு 99% என்ன பொறுத்த வரைக்கும் கரெக்டா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நீங்களும் வருங்காலத்துல எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி பாப்பீங்க. 70 டீம் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. நேற்றுக்கு ஹானரபிள் சிஎம் ஆரம்பிச்ச உடனே இப்போ இன்னைக்குலேருந்து ஒரு 70 டீம் த்ரூ அவுட் தமிழ்நாடு பண்ணியிருக்கோம். அதுதான் இது பெண்களுக்கான ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். இதுக்கு முன்னாடி இருந்த கட்சிகள் மாதிரி இல்லாம சிங்கப்பெண் திட்டத்துக்கு மட்டும் 3,54 கோடி நிதி ஒதுக்கி இருக்காங்க. அது இல்லாம 2,500 போலீஸ் ரிக்ரூட் பண்ணியிருக்காங்க. இது இன்னும் வருங்காலத்துல கூடும், இன்க்ரீஸ் ஆகும், பாதுகாப்பை கண்டிப்பா பலப்படுத்துவாங்க. இது வரைக்கும் பெண் போலீஸ்க்கு இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் இருந்ததே கிடையாது. அதுவும் இந்த சிங்கப்பெண் திட்டம் அவங்களுக்கு ஒரு தனி அங்கீகாரமே கொடுத்திருக்கு. இது அவங்களுக்கு மட்டும் இல்ல, வருங்காலத்துல எல்லா பெண்களுக்கும் இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அவர் சொன்னதையும் செய்வார். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பாக்குறதுக்கு கனெக்ட் வித் ஏஎஸ்பி ஆர்மி யூடியூப் சேனல். See you, bye bye from your ASP Army.